Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க இதனோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். ஸோ இன்னைக்கு வீடியோல நான் k18 molecular repair leave-in hair mask பத்தின டீடைல்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். Before saying anything, I just want you guys to see this. First நான் இது யூஸ் பண்ணேன். I went ahead and got these. So let's get started. So basically இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு லீவ்-இன் ஹேர் மாஸ்க். இது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க முடியில இருக்கக்கூடிய ட்ரைனஸ், ஃப்ரிஸினஸ், லைஃப்லெஸ்னஸ் சரி பண்ணி ஸ்ட்ரென்தன் பண்ண போகுது. இது ரெண்டு சைசஸ்ல வருது. இந்த மாதிரி 5 ml பேக் அண்ட் 50 ml பேக்ல. 5 ml பேக் 1080 rupees அண்ட் 50 ml பேக் 5600 சம்திங். நான் உங்களுக்கு டீடைல் கொடுக்குறேன். அந்த ரேட்ல வருது. நான் டெஸ்ட் பண்றதுக்காக தான் வாங்கினேன். அண்ட் இது நான் வந்துட்டு ஜனவரி மாசம் வாங்கினேன். ஆக்சுவலா ஜனவரி மாசம் தான் ஃபர்ஸ்ட் இந்தியால லான்ச் ஆகிருந்துச்சு. இவங்களுடைய அபிஷியல் வெப்சைட்ல நான் வாங்கியிருந்தேன். அப்போ வந்து அது அரௌண்ட் 900. சரி, ஓகே, நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு தான் இது நான் வாங்கினது. அதுக்கப்புறம் இங்க இப்போ டீரால உங்களுக்கு அவைலபிளா இருக்கு 5 ml அண்ட் 50 ml ரெண்டுமே. ஸோ பேசிக்கலா இட்ஸ் அ வெரி குட்டி சாஷே. இந்த மாதிரி எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத ஐ வில் டெல் யூ நவ். ஸோ ஹேர் வாஷ் பண்ணிக்க போறீங்க, யூஸ்வலா பண்ற மாதிரி ஷாம்பு பண்ணிக்க போறீங்க. இந்த மாஸ்க், இந்த ட்ரீட்மெண்ட் நீங்க யூஸ் பண்ணும்போது கண்டிஷனர் யூஸ் பண்ணிக்க கூடாது. உங்க முடிய வந்துட்டு ஷாம்பு மட்டும் பண்ணிட்டு டவல் கட்டிட்டு வெளியில வந்துடுறீங்க. டவல் ட்ரை பண்ண போறீங்க. அது வந்து கொஞ்சம் டேம்பா இருக்கும் போதே, பொதுவா நம்ம ஹேர் வாஷ் பண்ண உடனே சீரம் அப்ளை பண்ணுவோம்ல, அந்த டைம்ல நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா இந்த மாஸ்க் வந்துட்டு அப்ளை பண்ணிக்க போறீங்க. இந்த டப்பாலே வந்துட்டு அப்ளிகேஷன் அப்படின்ட்டு ஒரு குட்டி ஸ்பேஸ் ஒண்ணு கொடுத்துருக்கு, ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டு. இந்த அப்ளிகேஷன் அப்படின்ட்டு போட்டிருக்க அந்த ஸ்பேஸ்ல மட்டும் நீங்க ப்ராடக்ட்டை வந்து எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு நீங்க வந்து எடுத்துக்கலாம். ஒரு 50 பைசா காயின் அளவுக்கு நீங்க வந்து எடுத்துக்கணும். ஏன் அளவு முடி இருக்கவங்க அந்த அளவு எடுத்துக்கலாம். இதை விட ஜாஸ்தியா அண்ட் டென்ஸா முடி இருக்கவங்க அந்த மாதிரி 2 வாட்டி கூட நீங்க எடுத்துக்கலாம். அண்ட் இது வந்துட்டு இவ்வளவு குட்டியா இருக்கு, எத்தனை யூசஸ் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு வந்துட்டு இது 6-7 வாட்டிக்கு மேலேயும் வந்துட்டு இருக்கு. இன்னும் இருக்கு. இப்பதான் ஆல்மோஸ்ட் காலியாக போது. நான் 7 டைம்ஸ் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ பேசிக்கலா இதை வந்துட்டு டேம்ப் ஹேர்ல உங்க கையில போட்டுட்டு கையை நல்லா ரப் பண்ணிக்க போறீங்க. அப்படியே எடுத்துட்டு நீங்க போயிட்டு அப்ளை பண்ணக்கூடாது. ஜஸ்ட் சும்மா கையில ஸ்ப்ரெட் பண்ணிட்டு கையில நல்லா வார்ம் பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு 5 to 10 seconds நீங்க வந்து வார்ம் பண்ணிக்கோங்க. அது அப்படியே வெள்ளை கிரீமா லைட்டா ஃபோம் ஆன மாதிரி, ரொம்ப ஒரு 0.5 அளவு ஃபோம் ஆன டெக்ஸ்சர்ல வந்து ஆகும். ஓகேவா? இந்த மாதிரி வெள்ளையா கிரீமியா. ஸோ அதை எடுத்துட்டு போயிட்டு உங்களுடைய முடியில நீங்க அப்ளை பண்ண போறீங்க. இதை வந்துட்டு உங்களுடைய லென்ஸ் அண்ட் எண்ட்ஸ்ல மட்டும் தான் அப்ளை பண்ண போறீங்க, ரூட்ஸ்ல கிடையாது. ஸோ இதை அப்ளை பண்ணிட்டு 4 minutesக்கு யூ ஆர் நாட் கோயிங் டு டிஸ்டர்ப் யுவர் முடி. அப்படியே விட்டுற போறீங்க. கொண்ட கிண்ட எதுவுமே போட வேணாம், ஜஸ்ட் அப்ளை பண்ணிட்டு விட்டுறீங்க. அந்த 4 minutes தான் வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய ஆக்டிவேஷன் டைம். ஸோ இந்த 4 minutesக்கு எதுவுமே பண்ணாம 4 minutes கழிச்சு யூ கேன் அப்ளை வேற ஏதாவது சீரம், ஹீட் ப்ரொடெக்டன்ட் மிஸ்ட், நீங்க வந்துட்டு ஏதாவது ப்ளோ ட்ரை எல்லாம் பண்ணணும்னா பண்ணிக்கலாம், இல்ல ஹீட் ஸ்டைலிங் வேலை ஏதாவது பண்ணணும்னா பண்ணிக்கலாம். எது வேணா நீங்க அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம், உங்களுடைய இஷ்டம் தான். ஸோ பேசிக்கலா இது போடும்போது ஹேர் வாஷிங் டைம்ல கண்டிஷனர் ஆர் ஹேர் மாஸ்க் ரெண்டுமே போடக்கூடாது. ஷாம்பு பண்ணிட்டு வந்துட்டு இதை மட்டும்தான் நீங்க அப்ளை பண்ண போறீங்க. இது ஒரு லீவ்-இன் கிரீமா ஹேர் மாஸ்கா உங்களுடைய முடியில உட்கார போகுது. அதே மாதிரி 4 minutes நீங்க உங்களுடைய முடியில வச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் நீங்க வாஷ் பண்ணணும்ன்ற அவசியமும் கிடையாது. அது அப்படியே உங்களுடைய நார்மல் லீவ்-இன் கிரீம் மாதிரியே தான் இருக்க போகுது. ஸோ பேசிக்கலா இது ஜஸ்ட் ஒரு வாஷ் பண்ண தேவை இல்லாத லீவ்-இன் கிரீம். இதுல ஹைலரானிக் ஆசிட் அண்ட் வீட் ஸ்டார்ச் தான் வந்து கீ இன்கிரீடியன்ஸா இருக்கு. இந்த வீட் ஸ்டார்ச் அப்படின்றது உங்க முடியை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போது. ஹைலரானிக் ஆசிட் உங்க முடிக்கு ஹைட்ரேஷன் கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. நான் வந்து கலர் ட்ரீட்டட் முடி வச்சிருக்கேன். என்னுடைய லென்ஸ் பாத்தீங்கன்னா இன்டென்ஸா ட்ரை அண்ட் டேமேஜ்டா வந்துட்டு, முக்கியமா இந்த வெயில் டைம்ல அந்த மாதிரி ஆச்சு. அதனால தான் ஐ தாட் ஓகே லெட் மீ அப்ளை திஸ் அப்படின்ட்டு. அண்ட் ஐ ஹாவ் டு சே, ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணதுலே எனக்கு வந்து ரொம்ப ஆப்வியஸா தெரிஞ்ச ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா, இது அப்ளை பண்ணிட்டதுக்கு அப்புறம் முடி ஃபுல்லா காஞ்சதுக்கு அப்புறம் என்னுடைய எண்ட்ஸ் வந்துட்டு விசிபிளா சாஃப்டா இருந்தது. லைக் ஹேர் மாஸ்க் நான் போட்டா ஆர் கண்டிஷன் பண்ணதுக்கு அப்புறம் என் முடி எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு சாஃப்டா இருந்தது. ஐ வாஸ் லைக் சரி ஓகே, இல்ல இது நம்மளா நம்ம மைண்டுக்கு வந்து யோசிச்சுக்கிறோம், அப்படிலாம் கிடையாது அப்படின்னு நினைச்சேன். பட் நான் போயிட்டு செக் பண்ணி பார்த்தேன் என் அம்மா கிட்டலாமோ, அவங்களும் அதான் சொன்னாங்க, இல்ல சாஃப்டா தான் இருக்கு அப்படின்ட்டு. ஸோ பேசிக்லி இன்ஸ்டன்டா இது வந்து சாஃப்டன் பண்ணது முடிய. டேமேஜ் வைஸ் பாத்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு பிரேக்கேஜ் நிறைய ஆகும். நான் வந்துட்டு ஹீட் ஸ்டைல் ரெகுலரா பண்ற ஒரு ஆள், இப்போ வீடியோஸ்க்காக பண்றது, அதுக்கப்புறம் ஹேர் கலரும் பண்ணிருக்கேன்றதுனால மை ஹேர் இஸ் வெரி ப்ரோன் டு பிரேக்கேஜ். சோ அதுல வந்துட்டு இந்த ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணதுல 3rd யூஸ்ல இருந்தே எனக்கு வந்துட்டு முடி ரூட்ஸ்ல இருந்து கலர்றது இல்லாம பிரேக்கேஜ் ஆகுறது வந்து விசிபிளா கம்மியாச்சு. என்னுடைய ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னா
அந்த ஹேர் ஃபால் இன்டென்சிட்டி ஒரு வாட்டியும் பார்ப்பேன். ஒரு வாட்டி சீவும் போதும் பார்ப்பேன் அது ரூட்ஸ்ல இருந்து கழலுதா இல்லைன்னா பிரேக் ஆகுதா அப்படின்றது. ஸோ அந்த விதத்துல இதை நான் செக் பண்ணும்போது ஐ வாஸ் ரியலி பிளசன்ட்லி ஹாப்பி அண்ட் சர்ப்ரைஸ். பிகாஸ் 3வது வாஷ்ல இருந்தே 3வது ட்ரீட்மெண்ட்ல இருந்தே எனக்கு இது வந்துட்டு விசிபிளான ரிசல்ட் வந்து கொடுத்துச்சு, பிரேக்கேஜ் கம்மியாகிறதுல. அடுத்தது சாஃப்ட்னஸ் அண்ட் மேனேஜபிலிட்டிலயும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ரிசல்ட் கொடுத்துச்சு. ஒரு வாட்டிக்கு என்ன பண்ணேன்னா இது எக்ஸ்ட்ராவா அடிஷ்னலா ஆட் பண்ணி பார்ப்போம்ட்டு ஒரு 1.5 அளவு யூஸ்வலா நான் எடுக்கிற அளவை விட எக்ஸ்ட்ராவா ஒரு 1/2 மடங்கு அளவு ஜாஸ்தியா எடுத்தேன். இப்பயும் எனக்கு பெரிய டிஃபரன்ஸ் எதுவும் தெரியல, பட் அது தேவையில்லை அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா ரிசல்ட் ஆல்மோஸ்ட் சேமா தான் இருந்தது. ஸோ அதனால வேஸ்ட் பண்ண வேணாமே அப்படின்ட்டு நான் வந்துட்டு அந்த மாதிரி வாங்கினேன். அந்த மாதிரி ஒரே ஒரு பம்ப் மட்டுமே யூஸ் பண்ணேன். இந்த மாஸ்க் நீங்க போடுறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரிஸ்லாம் கண்ட்ரோல் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃப்ரிஸ் வந்து ஃபீல் ஆகிறதுக்கு தான் கண்ட்ரோல் ஆகும். ஆனா ஃபிளைஅவேஸ்லாம் வந்து தூக்கியே தான் இருக்கும். அது நான் ஒண்ணு வந்து கவனிச்சேன். பட் இந்த மாஸ்க் போட்டு நீங்க ஒரு லீவ் இன் சீரம் இன் ஆயில் அந்த மாதிரி போடுறீங்க. இப்போ வந்துட்டு கெரஸ்டாஸோடது இல்லைன்னா லாரியலோட ஆயில் இன் சீரம்லாம் போட்டீங்கன்னா ஓரளவுக்கு வந்து அந்த ஃபிளைஅவேஸ் இல்லாம இருக்கு. பட் நான் லாரியலோட ஹேர் மாஸ்க் ஒன்று போட்டுட்டு ஹேர் வாஷ் அப்ப சொல்றேன், போட்டுட்டு ஒரு ஆயிலின் சீரம் போட்டா அது எப்படி எனக்கு அந்த ஸ்லீக்கான ஒரு ரிசல்ட் கொடுக்குதோ அது வந்து இது கொடுக்க மாட்டேங்குது. ஸோ இது வந்து ஜஸ்ட் முடி ஃபீல் ஆகுறதா வந்துட்டு அழகா வந்து சரி பண்ணி கொடுக்குது. பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அப்படியே சக்கா தான் இருக்கு. முடி ட்ரை ஆனதுக்கு அப்புறம் நான் சொல்றேன். பட் அகைன் நீங்க வந்துட்டு ஹேர் ஸ்டைல்லாம் வந்துட்டு ப்ளோ ட்ரை எல்லாம் பண்றீங்கன்னா யூல் பி ஃபைன். நான் அது பண்ண மாட்டேன், அதனால எனக்கு அது நோட்டிசபிளா ஒரு விஷயம் தெரிஞ்சது. பட் எனக்கு வந்து ஓகே முடி பாக்குறதுக்கு எப்படி இருந்தாலும் ஹீல் ஆகணும், ரிப்பேர் பண்ணணும், அதுதான் மெயின் கன்சர்னா இருந்ததுனால ஐ டென்ட் மைண்ட் தட். ஸோ இது பேசிக்கலா அவங்க என்ன ரெக்கமெண்ட் பண்றாங்கன்னா 5 to 6 யூசஸ் எல்லா ஹேர் வாஷ்லயும் நீங்க வந்து யூஸ் பண்ணணும். ஹேர் வாஷ் நீங்க வந்துட்டு வீக்லி 3 டைம்ஸ் பண்றீங்களோ இல்லைன்னா வீக்லி 4 டைம்ஸ், வீக்லி ஒன்ஸ் எப்ப பண்ணாலும் ஒரு 5 to 6 டைம்ஸ் உங்களுடைய முடியோட டேமேஜ் லெவலை பொறுத்து, எக்ஸ்ட்ரீமா டேமேஜ் ஆயிருந்ததுன்னா 6 வாட்டி தொடர்ந்து யூ ஹாவ் டு யூஸ் திஸ் லீவ் இன் மாஸ்க். ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா இப்போ 6 வாஷஸ் கழிச்சு 7th வாஷ் வந்துட்டு நீங்க கண்டிஷனரோ இல்லைன்னா ஹேர் மாஸ்கோ யூஸ் பண்ணிக்கலாம். இதை யூ டோன்ட் வாண்ட் டு யூஸ். அதே மாதிரி 7th 8th வாஷ் இதை நீங்க யூஸ் பண்ணாம 9th வாஷ் மறுபடியும் நீங்க வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் 2 வாஷ்க்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி நீங்க பண்ணுங்க. அப்புறம் 4 டைம்ஸ்க்கு ஒரு வாட்டி. அதுக்கப்புறம் நீங்க வந்து மந்த்லி ட்வைஸ் அந்த மாதிரி வந்து இதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஃப்ரீக்வன்சி அதுதான் வந்துட்டு இவங்க மென்ஷன் பண்றாங்க. மந்த்லி ட்வைஸ் இந்த ட்ரீட்மெண்ட் நீங்க எடுக்கிற மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்றது. ஃபர்ஸ்ட் டைம் போடும்போது மட்டும் கன்சிஸ்டன்டா நீங்க 6 வாட்டி யூஸ் பண்றது அட்வைசபிள். பேசிக்கலா இவங்க என்ன சொல்றாங்கன்னா புரோக்கன் கெரட்டின் செயின்ஸ் அண்ட் பாண்ட்ஸ்லாம் உங்க முடியல இருக்குல்ல, அதை வந்து இது ரிப்பேர் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நான் ரொம்ப ஸ்கெப்டிக்கலா தான் இருந்தேன். இது என்னடா இது இன்னொரு ஒரு சும்மா ஒரு கிமிக் ப்ராடக்ட் மாதிரி தான் இருக்கும் அப்படின்ட்டு. பட் ஐம் லைக் அப்பாடா, இந்த மாதிரி கலர் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்றவங்களுக்கு, ஹீட் ரெகுலரா பண்றவங்களுக்கு, யூஸ் பண்றவங்களுக்கு இறைவனாய் கொடுத்த வரம் மாதிரி வந்துட்டு நான் இதை வந்துட்டு பாக்குறேன். அதனால்தான் இது ஆல்மோஸ்ட் காலி ஆகிற டைம்ல ஐ வெண்ட் அஹெட் அண்ட் காட் மை செல்ஃப் 2 more. இது நான் ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேன் பெரிய பாட்டில் வாங்கலாமா அப்படின்ட்டு. பட் now that my damage is under control and நான் வந்துட்டு 6 டைம்ஸ்க்கு மேலேயும் வந்துட்டு ரெகுலரா யூஸ் பண்ணிட்டேன். அண்ட் இப்போ வீக்லி ஒரு 2 டைம்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண போறேன், ஒரு 1 டைம் மட்டும் தான்றதுனால எனக்கு அந்த பெரிய பாட்டில் வந்து அவசியமா படல. இதுவே எனக்கு போதுமான குவான்டிட்டி வந்து கொடுக்க போகுது அண்ட் பட்ஜெட்லயும் இருக்கு அப்படின்றதுனால ஐ காட் திஸ். அகைன் முடியோட லென்த் பொறுத்து உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் கம்மி ஆகுறது சீக்கிரமாகும், எவ்வளவு ப்ராடக்ட் எடுக்கிறீங்க அப்படின்றது. ஸோ அதையும் நீங்க மைண்ட்ல வச்சுக்க போறீங்க. எனக்கு வந்து இந்த குட்டியோண்டு பாக்கெட்ல இவ்வளவு ப்ராடக்ட் இருந்தது அப்படின்றது பெரிய ஆச்சரியமா இருந்தது. ஸோ ஐ வாஸ் ஹாப்பி வித் இட். இதை யார் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முடிக்கு நிறைய கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற ஒரு ஆளு ஆர் எடுத்து வச்சிருக்கீங்க, அதனால டேமேஜ் இருக்கு, ஸ்பிளிட் எண்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு அப்படின்னா ஸ்பிளிட் வந்து சரி பண்ணாது, ஓடி போய் கட் பண்ணிட்டு வந்துருங்க. அதுதான் ஒரே தீர்வு ஸ்பிளிட் எண்ட்ஸ்க்கு. ஸ்பிளிட் மட்டும் ட்ரிம் பண்ணிக்கோங்க. பட் ஸ்பிளிட் எண்ட்ஸ் வர அளவுக்கு டேமேஜ் ஆகி இருக்கு அண்ட் நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் உங்க முடிக்கு நீங்க பண்ணி வச்சிருக்கீங்க, அதனால டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னா இது வந்து இட்ஸ் அ மஸ்ட் ஹேவ் ப்ராடக்ட் உங்களுக்கு. அப்படி இல்ல எனக்கு வந்து நார்மல் கலர்லாம் பண்ணாத, வேற எந்த ட்ரீட்மெண்ட்டும் பண்ணாத மாதிரி முடியுதான், பட் ரொம்ப ட்ரையா ஃப்ரிஸியா இருக்குன்னா யூ கேன் ஆக்சுவலி ஒமிட் இட். அது வந்து ஹேர் மாஸ்க் போட்டீங்கனாலே உங்களுக்கு வந்துட்டு அந்த ரிசல்ட் வந்து கொடுத்துரும். லைக் கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் எதுவும் பண்ணாதவங்க நான் சொல்றேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணாதவங்க இதை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். பட் கெமிக்கலி ட்ரீட்டட் ஹேருக்கு காட்ஸ் அண்ட் ப்ராடக்ட் இது. ஓகே, இதனுடைய ப்ரோஸா நான் என்ன சொல்லுவேன்னா, ஃபர்ஸ்ட் டைம் யூஸ்ல எனக்கு வந்து விசிபிள் டிஃபரன்ஸ் தெரிஞ்சது. ஐ வாஸ் லைக் சோ ஹாப்பி. அதனால அதை கண்டிப்பா ஒரு ப்ரோல நான் சொல்லுவேன். அடுத்தது வந்துட்டு இதனுடைய பேக்கேஜிங் குட்டியா காம்பாக்டா ஹேண்டியா இருக்கு. அது கான்ஸ்ல டெஃபினட்டா பிரைஸ் தான், இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். ஆனா ஐ ஓன்ட் கம்ப்ளைண்ட், பிகாஸ் நம்ம வந்து பயங்கரமா ஒரு வேலை நம்ம முடிக்கணும்னு ஒண்ணு பண்றோம், அதுவும் காசு போட்டுதான் பண்றோம், அதுக்கப்புறம் அதனால டேமேஜ் வருதுன்றது தெரிஞ்சுதான் பண்றோம் போது இட் கெட்ஸ் எக்ஸ்பென்சிவ் எதுனாலுமே. சோ அதனால அதை நான் வந்துட்டு ரொம்ப ஒரு மைனஸாவும் வைக்க மாட்டேன். பட் சின்ஸ் திஸ் இஸ் ஒர்க்கிங்,
இட்ஸ் ஓகே, பட் ஸ்டில் இந்த கான்ஸ்ல ஏதாவது ஒன்று வைக்கணுமே அப்படின்ற ஒரே காரணத்துக்காக ஐ எம் பிளேசிங் அந்த பிரைஸ் பாயிண்ட். ஸோ சாஃப்ட் அண்ட் மேனேஜபிள் ஹேர். உங்களுடைய முடி டேமேஜ் ஆயிருக்கிறதெல்லாம் வந்துட்டு ரிவர்ஸ் பண்ணணும், ரிப்பேர் பண்ணணும். ஹேர் கலர் பண்ணிருக்கீங்க, ப்ளீச் பண்ணிருக்கீங்க, ஹீட் ரெகுலரா யூஸ் பண்றீங்க, வேற ஏதாவது கெமிக்கல் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி உங்க முடிய டேமேஜ் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா திஸ் இஸ் த ஒன் தட் யூ ஹாவ் டு ட்ரை. இதனுடைய லிங்க்ஸ் நான் கொடுக்குறேன். K18 அஃபிஷியல் வெப்சைட் அண்ட் டீரால அவைலபிளா இருக்கு. நான் டீரால தான் வாங்குறேன். இப்போ 2 ப்ராடக்ட் டீரால தான் வாங்கினேன். ஃபர்ஸ்ட் மட்டும் தான் உங்களோட அஃபிஷியல் வெப்சைட்ல வாங்கினேன். என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஏ ப்ராடக்ட். இது நான் பல நாளா ஓகே இதை பத்தி உங்ககிட்ட பேசணும்னு வச்சிருந்தேன். ஃபைனலி காட் சம் டைம் டு டாக் அபவுட் திஸ் ப்ராடக்ட் அண்ட் ஐம் ரியலி ஹாப்பி அதை பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. ஸோ நீங்க ட்ரை பண்ண போறீங்கன்னா எனக்கு வந்துட்டு காமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்திக்கோங்க. இதோட நான் கிளம்புற உங்க எல்லாரையுமே என்னோட நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். பாய். Cause these are dream rules. This is so